ஹாய் வணக்கம் சார். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிடி மலேசியன் க்ரீன் கோகனட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்து மரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி தான் புதுசாக லோடு வந்திருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செடி வந்து 1200 ரூபாய் இந்த ரேட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 70 பீஸ் எடுத்திங்கனாக்கா நம்ம தமிழ்நாட்டில் டெலிவரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லைனா டைரெக்டாக உங்களுக்கு எம்எஸ்எஸில் பார்சல் அனுப்பணும், 5 செடி 10 செடி வேணும் அப்படின்னாக்கா மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் பார்சல் அனுப்பிடுவோம். ஸோ பார்சலுக்குன்னு பார்க்கும்போது ஒரு செடிக்கு வந்து 180 ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வரும். அது நீங்களே பே பண்ணிக்கலாங்க. இங்கே செடியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1200 ரூபா 1.5 வருஷத்து மரம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு காய் வந்துடும். அது எம்ஜிடி பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் வித்து இளநீ ரெண்டுமே உங்களுக்கு வரும். நல்லா காய் வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட ஃப்யூச்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 50 to 60 இயர்ஸ் தான் வரும். நல்லா ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க தென்னங்காய் செடி ஹைப்ரிட்னு கீழே காய் வரும், 10 அடிக்கு மேலே வளராதுன்னு. 10 அடிக்கு மேலே வளரலைன்னா அதுக்கப்புறம் காயே வராது, ஃப்யூச்சர் முடிஞ்சு போச்சு. அது தெரியாமலே நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஹைப்ரிட்னும் போது எந்த தென்னை மரமும் வருஷத்துக்கு ஒரு அடியாவது வளரும். ஸோ வளரதான் உங்களுக்கு நமக்கு ரெகுலராக தேங்காய் கிடைக்குமே ஒழிய ஒரு ஸ்டெப்பில் நின்றுடுச்சுன்னா அதுக்கப்புறம் தேங்காய் வராது. ஏன்னா இதுக்கு வந்து சைடு பிரான்ச்சஸ் எதுவும் கிடையாது. ஸோ நிறைய நர்சரியில் வந்து அப்படி சொல்லி ஏமாற்றி விற்றுட்ருக்காங்க. நேராக வந்து எங்ககிட்டே கேட்டிருக்காங்க அந்த மாதிரி 10 அடிக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னா. 10 அடிக்கு மேலே வரலன்னா அதுக்கப்புறம் காய் வராதுன்னா அவங்களே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ஒரு அடியாவது குறைஞ்சபட்சம் வளரும். ஸோ அப்போ ஃப்யூச்சரில் 50 வருஷம் அப்படின்னா 50லேருந்து 60 அடி உயரத்துக்கு வந்து கண்டிப்பாக மரம் வளரும். அதே போல் பார்த்திங்கன்னா நடுமுறைன்னு பார்க்கும்போது 24 அடிக்கு ஒரு செடி நடுறது பெஸ்ட்டாக இருக்கும். தோட்டமாக போடும்போது பவுண்ட்ரியில் போடுறதா இருந்தாக்கில் 20 அடிக்கு ஒரு மரம் போடலாம். அது டெப்த்து பார்த்தீங்கன்னாக்கில் 2.5 அடிக்கு 2 அடி நல்லா ஜேசிபி வச்சு பெரிய குழியாக எடுத்துகிட்டு உள்ளார நல்லா தொழு உரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் கழித்து நட ஆரம்பிக்கணும். ஏன்னா மண்புழு எருவு கொட்டின உடனே நீங்கள் நட்டிங்கனாக்கில் வேருக்கு வந்து ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஒரு எருவு கட்டி ஒரு 2-3 நாள் கழித்து செடி கொண்டு போய் நடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக ஹெல்த்தியாக வந்துடும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த 2 நம்பருக்குமே வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எல்லா ஃபோன் அட்டன் பண்ண முடியதில்லை, அதனால் மன்னிச்சிடுங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாகவே நம்ம கிருஷ்ணகிரி சிவா நர்சரிக்கே வந்து பார்த்துக்கலாம். லொக்கேஷன் வேணுனாக்கில் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணினாக்கில் உங்களுக்கு அதிலே கேட்லாகில் லொக்கேஷன் வந்துடும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.